ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கொஷினாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவர்களில் யார் சைமன் குழுவில் உறுப்பினராக இருந்தார்? ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் எ மெம்பர் ஆஃப் தி ஷைமன் கமிஷன்? ஓகேவா, இதில் வந்துட்டு 4 பேர் கொடுத்துருக்காங்க. 4 பேருமே கொஞ்சம் ஃபேமஸான ஆளுகள் தான். ஸோ இதில் வந்து யார் உறுப்பினராக இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிளெமெண்ட் அட்லி. ஓகேவா, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒரு பிரதமராக வந்து இருந்திருப்பார் இங்கிலாந்தில். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஸோ கீழே இருக்க ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஏன்றது தான் சரியானது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் மேலும் பல தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ சைமன் குழுவை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சைமன் கமிஷன், அதோட இங்கிலீஷ் நேம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதோட அடிப்படை விவரங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதிகாரப்பூர்வ பேர் வந்துட்டு இந்தியன் ஸ்டாட்யூட்டரி கமிஷன், அதுதான். பொதுவான பேர் வந்து சைமன் கமிஷன், ஏன்னா ஹெட் வந்து அவருக்குனால சைமன் கமிஷன் சொல்லுவோம். இது பொதுவாக அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டால் 1927 சொல்லுவோம். சப்போஸ் டேட்டோடு கேட்டாங்கன்னா நவம்பர் 8, 1927. ஓகேவா, ஸ்கூல் புக்லேயே வந்து அந்த டேட் இருக்குது. ஸோ இதோட தலைவர் வந்து யாருன்னு சொல்லி தெரியும், சைமன் தெரியும். அவரோட ஃபுல் பேர் பாருங்கள், சர் ஜான் அலெஸ்ப்ரூக் சைமன். ஓகேவா, இந்த குழுவில் வந்து மொத்தம் 7 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தர் கூட வந்து இந்தியர் யாருமே கிடையாது. அதனால தான் அந்த குழுவை வந்து எதிர்த்துருப்பாங்க இந்தியாவில் வந்துட்டு. ஸோ இதோட முக்கிய நோக்கம், அந்த குழு வந்து எதிர்காண்டி போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 செயல்பாட்டை ஆய்வு செய்து அடுத்த கட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தல். இதுக்காண்டி தான் வந்து இந்த கமிஷனை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்க போட்டது நவம்பர் 8, 1927. ஸோ இந்தியாவுக்கு எப்போ ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து வருவாங்க. எந்த தேதியில் வருவாங்க? February 3, 1928 வந்து வருவாங்க. ஓகேவா, ஸோ அந்த டேட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்துட்டு வருவாங்க. சென்னைக்கு எப்போ வருவாங்க? February 28, 1928 ஃபஸ்ட்டு டைம் வந்து வருவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் பைகாட் ப்ரொபகண்டா கமிட்டி அமைக்கப்பட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சைமன் குழு வர்றப்போ பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் வந்துட்டு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்படும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் டைமாக எப்போ வந்து சென்னைக்கு வந்திருக்குன்னா February 18, 1929 வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து 1930 வந்து கொடுத்துருக்காங்க. 2 வால்யூம்ஸ், அதாவது 2 தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முக்கிய விளைவு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் உருவாகும் அரசியலமைப்பு சீர்திருத்த செயல்முறைக்கு முக்கிய அடித்தளம்னு சொல்கிறாங்க. இதை வச்சு உருவாக்கலை, இதோட ஒரு பேஸை வச்சு தான் அடுத்தடுத்து ஒரு நிறையா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வெளிவரும். அதை வச்சு 1935 ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஏன் சைமன் குழு அமைக்கப்பட்டது? ஸோ எதுக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 மூலம் இந்திய மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சீர்திருத்தம் எவ்வாறு செயல்பட்டது என்பதை ஆய்வு செய்து அடுத்த கட்ட அரசியலமைப்பு மாற்றங்களை பரிந்துரைக்க ஸ்டாட்யூட்டரி கமிஷன் அமைக்க 1919 சட்டத்தில் ஏற்பாடு இருந்தது. ஓகேவா, ஸோ அந்த ஏற்பாடு அடிப்படையில் தான் உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசு திட்டமிட்ட காலத்துக்கு முன்பாகவே 1927 குழுவை அமைத்தது. ஓகே, 10 வருஷம் கழிச்சு தான் அமைக்கணும், ஆனால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அமைச்சிருவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து இதுக்கு மீனிங். அடுத்து, ஏன் இந்தியர்கள் சைமன் குழுவை எதிர்த்தனர்? குழுவின் 7 உறுப்பினர்களும் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஒரே ஒரு இந்தியரும் இடம்பெறவில்லை. இந்தியாவின் எதிர்கால அரசியலமைப்பு குறித்து ஆய்வு செய்யும் குழுவில் இந்தியர்கள் இல்லாதது இந்தியர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. ஓகேவா, அதனால் முக்கிய முழக்கமாக சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த முழக்கம் வந்து இருக்கும். ஸோ இந்த சைமன் குழுவில் 7 மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் வந்து இருப்பாங்க. ஸோ தலைவர் வந்து யார் தெரியும்? சர் ஜான் அலெஸ்ப்ரூக் சைமன். 2வது கிளெமெண்ட் ரிச்சர்ட் அட்லி. ஓகேவா, ஸோ அவர் வந்து எந்தெந்த பார்ட்டின்னு சொல்லியும் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க அதையும் நோட் பண்ணி பாருங்கள். லிபரல் பார்ட்டியில் ஒரு ஆள், லேபரல் பார்ட்டியில் 2 பேர், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் 4 பேர், டோட்டலாக 7 பேர். ஸோ 3வது பாருங்கள், ஹேரி லிவன் லாசன் விஸ்கோன் புர்ஹாம். ஓகேவா, இது 2மே அவரோட பேர் தான். ஹேரி லெவி லாசன்றது அவரோட பெர்த் நேமு, இது வந்து அவர் பதவி அடிப்படையில் கொடுத்தப்பட பேர். ஓகேவா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அவர் எந்த பார்ட்டின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4வது எட்வர்ட் செசில் ஜார்ஜ் கெடோகன். ஓகேவா, அடுத்து 5வது வெர்னான் ஹார்ட்ஷார்ன். 6வது ஜார்ஜ் ரிச்சர்ட் லேன் ஃபாக்ஸ்.
அடுத்து 7வது பாருங்கள், 3மே அவரோட பேர்கள் தான். டொனால்ட் ஹவர்ட், பேரன் ஸ்ட்ரத்தத்கோனா, மவுண்ட் ராயல். ஓகேவா? ஸோ இது 3மே அவரோட பேர் தான். இந்த 7 பேர் தான் வந்துட்டு உறுப்பினராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கிளமெண்ட் அட்லி ரிச்சர்டு, அதாவது இந்த கிளமெண்ட் ரிச்சர்ட் அட்லி வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சவன்றனால கொஷின்ஸ் இப்படி கேட்டிருக்காங்க. சைமன் குழுவோட அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1930 2 தொகுதியில் வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஸோ இதோட மெயின் முக்கிய பரிந்துரை வந்துட்டு டயார்ச்சியை வந்து நீக்கணும், இரட்டை ஆட்சியை வந்து நீக்கணும். முக்கிய பரிந்துரைகள் பாருங்கள். மாகாணங்களில் இருந்த டயார்ச்சியை நீக்குதல், ப்ரொவின்சியல் அட்டானமி மாகாண சுயாட்சியை வழங்குதல், மாகாணங்களில் பொறுப்பான அரசாங்கத்தை விரிவுபடுத்துதல், அடுத்து மத்திய அரசில் உடனடி பொறுப்பான அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டாம் என பரிந்துரை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. தனித்தொகுதி முறையை தொடர்தல், இந்தியா மற்றும் சமஸ்தானங்களை உள்ளடக்கிய கூட்டாட்சி அமைப்பை நோக்கமாக கருதுதல். இதெல்லாம் வந்து அவங்களோட முக்கிய பரிந்துரையாக வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டிலிருந்து நேரடியாக வந்து இது உருவாக்கப்படவில்லை. ஓகேவா? அறிக்கை அடுத்தடுத்த அரசியலமைப்பு சீர்திருத்த செயல்முறைக்கு முக்கிய அடித்தளமாக இருந்தது. ஸோ இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஏன்னா சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு தான் பிரிட்டிஷ் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்தும். 1930 32 வரைக்கும் நடத்தும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க 1933. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது எல்லாத்தோட பேஸை வச்சு தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உருவாக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதில் சைமன் கமிஷன் அவங்களோட பங்கும் முக்கியத்துவமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமாக எல்லா தகவலும் வந்து பார்த்துட்டோம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.